ஓகே, நெக்ஸ்ட் பார்க்க போற டெஸ்ட் பேரு எஃப் டெஸ்ட். இந்த எஃப் டெஸ்ட் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, இதே சிக்னிஃபிகன்ட் டிஃபரன்ஸ் தான். ஆனா எதுக்குன்னா வேரியன்சஸ். டு டெஸ்ட் த சிக்னிஃபிகன்ட் டிஃபரன்சஸ் ஆஃப் வேரியன்சஸ். அதாவது ஹச் நாட் எப்படி ஃபார்முலேட் பண்ணணும்னா சிக்மா 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு சிக்மா 2 ஸ்கொயர். ஸோ அது மாதிரி இருந்துச்சுன்னா அது எஃப் டெஸ்ட் யூஸ் பண்ணணும். ஹச் நாட் வந்து மீனுக்கு பாக்குறோம், டிஃபரன்ஸ் ஆஃப் மீன்ஸ் μ1 ஈக்குவல் டு μ2னா அதெல்லாம் டி டெஸ்ட். எஃப் டெஸ்ட் வந்து இட் இஸ் யூஸ்டு டு டெஸ்ட் த சிக்னிஃபிகன்ட் டிஃபரன்ஸ் ஆஃப் வேரியன்சஸ். ஒரு ப்ராப்ளம்ல கொஸ்டின்ல ஃபைண்ட் த டெஸ்ட் த சிக்னிஃபிகன்ட் டிஃபரன்சஸ் ஆஃப் வேரியன்சஸ் கொடுத்துருந்தாங்கன்னா, மீன் கொடுக்காம வேரியன்சஸ்க்கு இதுக்கு டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம எஃப் டெஸ்ட் தான் யூஸ் பண்ணி ப்ராப்ளம் செய்யணும். சரியா? அதான் எஃப் டெஸ்ட். எஃப் டெஸ்டோட அப்ளிகேஷன் டு டெஸ்ட் த டிஃபரன்ஸ் ஆஃப் வேரியன்சஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. So population order variances, it is denoted by sigma 1 square and sigma 2 square. So h naught எப்படி எடுத்துக்கணும்னா sigma 1 square instead of mu1 equal to mu2 எடுத்தா இவ்வளவு நேரம் பண்ணோம். அத மீன் தான பார்த்தா இப்ப வேரியன்சஸ் வச்சு பண்றது தான் f test. f test தான் அதோட h naught எப்படி இருக்கும்னா வேரியன்சஸ் வச்சு வரணும். sigma 1 square equal to sigma 2 square. Alternative hypothesis வந்து sigma 1 square not equal to sigma 2 square. So test statistic வந்து f. So f ஓட ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா s1 square by s2 square. இந்த ஃபார்முலா எப்ப யூஸ் பண்ணணும் அப்படின்னா வெதர் கேபிட்டல் S1 ஸ்கொயர் இஸ் கிரேட்டர் தென் கேபிட்டல் S2 ஸ்கொயர் இருக்கும் போது திஸ் எஃப் வேல்யூ யூஸ் பண்ணணும். இந்த எஃப் வேல்யூ எப்ப யூஸ் பண்ணணும்னா S2 ஸ்கொயர் இஸ் கிரேட்டர் தென் S1 ஸ்கொயர் இருக்கும் போது இந்த எஃப் வேல்யூ யூஸ் பண்ணணும். சரியா? ரெண்டு ஃபார்முலா இருக்குப்பா எஃப்க்கு. இந்த எஃப் எப்ப யூஸ் பண்ணணும், இந்த எஃப் யூஸ் பண்ணணும். நம்ம S1 ஸ்கொயர் கேபிட்டல் S1 ஸ்கொயரும் கேபிட்டல் S2 ஸ்கொயரும் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அந்த S1 ஸ்கொயர் வந்து கிரேட்டர் தென் S2 ஸ்கொயர் இருந்துச்சுன்னா நம்ம இந்த எஃப் யூஸ் பண்ணணும். S2 ஸ்கொயர் வந்து எது கிரேட்டர் தென்னா இருக்கோ அது நியூமரேட்டர்ல வர ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி இருந்துச்சுன்னா இந்த எஃப் ஃபார்முலா யூஸ் பண்ணணும், இப்படி இருந்துச்சுன்னா இந்த எஃப் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இதான் எஃப் ஓட ஃபார்முலா. இந்த கேபிட்டல் S1 ஓட ஸ்கொயரோட ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, இங்க கேபிட்டல் S2 ஸ்கொயரோட ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் S1 ஸ்கொயரோட ஃபார்முலா என்னன்னா n1 ஸ்மால் s1 ஸ்கொயர் பை n1 மைனஸ் 1. ஸ்மால் கேபிட்டல் S2 ஸ்கொயரோட ஃபார்முலா என்னன்னா n2 ஸ்மால் s2 ஸ்கொயர் பை n2 மைனஸ் 1. இதான் வந்து கேபிட்டல் S1 ஸ்கொயர் அண்ட் கேபிட்டல் S2 ஸ்கொயரோட ஃபார்முலா. அதுல வர ஸ்மால் s1 ஸ்கொயர் ஃபார்முலா வந்து நீங்க எப்பயும் போல செய்வீங்கல்ல, summation of x1 by x1 summation of x1 bar by n the whole square minus summation of x1 by n the whole square. அந்த ஃபார்முலா அதான் அவங்க இப்படி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்கொயர்டு வந்து உள்ள வரும்பா, e of x1 squared minus e of x1 the whole square. இங்க வந்து e of x2 squared வந்து உள்ள வரும். இதுக்கு என்ன அர்த்தம்னா summation of x2 squared by n அர்த்தம். இதுக்கு என்ன அர்த்தம்னா summation of x2 by n the whole square அர்த்தம். and the small s1 square s2 square ஃபார்முலா வேற, கேபிட்டல் S1 ஸ்கொயர் கேபிட்டல் S2 கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸ்மால் s1 ஸ்கொயர்னா நம்ம நார்மலா கண்டுபிடிப்போம்ல, அங்க summation of x1 squared by n minus summation of x1 by n the whole square. அதான் ஸ்மால் s1 ஸ்கொயர். S2 ஸ்கொயர்னா செகண்ட் டேட்டால இருந்து கண்டுபிடிக்கிறது. இந்த இதை போய் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கிறது, இதுல போய் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கிறது தான் கேபிட்டல் S1 கேபிட்டல் S2 ஸ்கொயர். சரியா? இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இதுக்கு வந்து 2 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்பா, v1 v2 சொல்லி எடுத்துக்கிறோம். v1ன்றது டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இன் த நியூமரேட்டர், v2ன்றது டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இன் த டினாமினேட்டர். சரியா? அதாவது v1 வந்து 2 எஃப் வேல்யூ, எந்த எஃப் சூஸ் பண்றீங்களோ, இப்போ சப்போஸ் எனக்கு இந்த எஃப் சூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இந்த மாதிரி கிடைச்சிருச்சுன்னா நான் இந்த எஃப் தான் சூஸ் பண்ணுவேன். இந்த எஃப் சூஸ் பண்ணும்போது நியூமரேட்டர்ல இருக்கிறது வந்து டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து இது v1 அப்படின்னா என்ன அர்த்தம்னா S2ல இருந்து, S2ன்றது எதுல இருந்து கிடைக்கிறது அப்படின்னா செகண்ட் செட் ஆஃப் டேட்டால இருந்து கிடைக்கிறது. அப்ப v1 வந்து எனக்கு என்னவா இருக்கும் ஃபார்முலா அப்படின்னா செகண்ட் செட் ஆஃப் டேட்டால இருந்து கிடைக்கிறது தான் n2 minus 1. டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஓட ஃபார்முலா என்னன்னா இங்க n1 minus 1 n2 minus 1. n1 minus 1ன்றது ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் டேட்டால இருந்து கிடைக்கிறது தான் ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் டேட்டா இருந்து கிடைக்கிற டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் தான் n1 minus 1. செகண்ட் செட் ஆஃப் டேட்டா இருந்து கிடைக்கிற டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் தான் n2 minus 1. ஆனா v1 v2 எப்படி எடுக்கிறேன் அப்படின்னா v1ன்றது நியூமரேட்டரோட பொறுத்து. நியூமரேட்டர் சப்போஸ் எனக்கு S2ல இருந்து இதுதான் நான் f எடுக்கிறேன் அப்படின்னா அப்ப நியூமரேட்டர் வந்து எனக்கு S2 ஸ்கொயர் இருக்கு அப்படின்னா எனக்கு செகண்ட் செட் ஆஃப் டேட்டா. அப்ப எனக்கு v1 ஓட வேல்யூ இங்க என்னவா இருக்கும்னா n2 minus 1 இருக்கும். நீங்க v1னா n1 நினைச்சிடாதீங்க. டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இந்த நியூமரேட்டர் வந்து எனக்கு S1 இருந்து இப்ப இதை நான் சூஸ் பண்றேன் அப்படின்னா எனக்கு v1 n1 minus 1 இருக்கும். நான் இதை சூஸ் பண்ணா v1 வந்து எனக்கு n2 minus 1 இருக்கும். So degrees of freedom in the numerator by degrees of freedom in the denominator. அதான் v1 v2. ரெண்டு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா வந்து n1 minus 1 n2 minus 1. ஓகே.
இது as usual தான். நம்ம calculate பண்ற statistic value less than table value இருந்தா we accept H naught, otherwise we reject H naught. அதேதான். இப்போ இந்த ப்ராப்ளம் பாருங்க. A group of 10 rats fed on diet A and other group of 8 rats fed on diet B. சரியா, அதே ப்ராப்ளம் தான். நம்ம இதே ப்ராப்ளம் தான் நம்ம சிக்னிஃபிகன்ட் டிஃபரன்ஸ் ஆஃப் மீன்ஸ்ல பார்த்தோம். அதே ப்ராப்ளம் எடுத்து நம்ம சிக்னிஃபிகன்ட் டிஃபரன்ஸ் ஆஃப் கொஸ்டினை பாருங்க. இதே ப்ராப்ளம் தான். அங்க வந்து கொஸ்டின் வந்து சிக்னிஃபிகன்ட் டிஃபரன்ஸ் ஆஃப் சுப்பீரியர் ஓவர்னு ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம்ல, அதேதான். அங்க மீன் வந்து சுப்பீரியர் ஓவர்னு சொல்லி பார்த்தோம். இங்க கொஸ்டின்ல அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபைண்ட் இஃப் த வேரியன்சஸ் ஆர் சிக்னிஃபிகன்ட்லி டிஃபரெண்ட். வேரியன்சஸ்ன்ற வார்த்தை கொஸ்டின்ல வந்துருந்துச்சுனாலே எஃப் டெஸ்ட் ப்ராப்ளம் நம்ம டிசைட் பண்ணிக்கணும் முதல்ல. ஓகே, அப்ப H0 எப்படி இருக்கணும்னா σ1 ஸ்கொயர் ஈக்குவல் டு σ2 ஸ்கொயர்னு இருக்கணும். H1 எப்படி இருக்கணும், σ1 ஸ்கொயர் நாட் ஈக்குவல் டு σ2 ஸ்கொயர். டு டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் வந்து எஃப் வந்து என்ன ஃபார்முலா, நமக்கு s1 ஸ்கொயர் பை s2 ஸ்கொயரா இல்ல s2 ஸ்கொயர் பை s1 ஸ்கொயரான்னு சூஸ் பண்ணணும். அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் கேபிட்டல் S1 ஸ்கொயரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், கேபிட்டல் S2 ஸ்கொயரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ கேபிட்டல் S1 ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னா n1 ஸ்மால் s1 ஸ்கொயர் பை n1 மைனஸ் 1 அண்ட் கேபிட்டல் S2 ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னா n2 s2 ஸ்கொயர் பை n2 மைனஸ் 1. இதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலால போய் நான் என்ன பண்ணணும்னா ஸ்மால் s1 ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும், ஸ்மால் s2 ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அப்பதான் நான் கேபிட்டல் S1 ஸ்கொயரும் கேபிட்டல் S2 ஸ்கொயரும் கண்டுபிடிக்க முடியும். ஸ்மால் s1 ஸ்கொயர் வேணும்னா ஃபார்முலா என்னது, சம்மேஷன் ஆஃப் x1. நம்ம அந்த ப்ராப்ளம்ல ப்ரீவியஸா இருக்கனால அவங்க டைரக்டா ஆன்சர் மட்டும் எடுத்து எழுதியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சனால அந்த ஆன்சர் அப்படியே எழுதியிருக்காங்க. நீங்க செஞ்சு கூட பாத்துக்கோங்க. சரியா, அதேதான். எப்படி பண்ணணும், அங்க s1 ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருப்போம் நம்ம. சம்மேஷன் ஆஃப் x1 ஸ்கொயர் பை n1 minus summation of x1 by n1 the whole square. First set of letter இருந்து கிடைச்சதுதான் small s1 square. Second set of letter இருந்து கிடைச்சதுதான் small s2 square. இது ரெண்டையும் எடுத்துட்டு போய் இதுல சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா எனக்கு கேபிட்டல் S1 ஸ்கொயரோட வேல்யூவும் கேபிட்டல் S2 ஸ்கொயரோட வேல்யூவும் கிடைக்கும். எனக்கு இப்ப எப்படி கிடைச்சிருக்கு, கேபிட்டல் S2 ஸ்கொயர் வந்து கிரேட்டர் தென் கேபிட்டல் S1 ஸ்கொயரா கிடைச்சிருக்கு. அப்ப நான் என்ன எஃப் ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா S2 ஸ்கொயர் பை S1 ஸ்கொயர் தான் என்னோட எஃப் ஃபார்முலாவா நான் யூஸ் பண்ணணும். என்னோட எஃப் ஃபார்முலா என்னன்னா S2 ஸ்கொயர் பை S1 ஸ்கொயர். ஏன்னா எனக்கு S2 ஸ்கொயர் இஸ் கிரேட்டர் தென் S1 ஸ்கொயர்னு கிடைச்சனால இப்ப இந்த எஃப் வேல்யூ எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா 1.0926 கிடைச்சிருக்கு. இப்ப என்னோட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் நான் கால்குலேட் பண்ணணும். V1 என்னவா இருக்கும்னா டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இந்த நியூமரேட்டர். நியூமரேட்டர் எஃப்க்கு எனக்கு என்ன இருக்குன்னா S2 இருக்கு. அப்ப S2னா செகண்ட் செட் ஆஃப் டேட்டால இருந்து கிடைக்கிற டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். செகண்ட் செட் ஆஃப் டேட்டால இருந்து கிடைக்கிற டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து எனக்கு என்னதுன்னா n2 minus 1. அப்ப V1 ஓட வேல்யூ வந்து n2 minus 1. V2 ஓட வேல்யூ வந்து டினாமினேட்டர்ல இருக்க டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். அது ஃபர்ஸ்ட் செட் S1னா இட் கம் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் டேட்டா. அப்ப அதோட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து என்னன்னா n1 minus 1. சோ V1 வந்து 7 கிடைச்சிருக்கு, V2 வந்து 9. சரியா, இப்ப டேபிள் வேல்யூ பார்க்கணும். டேபிள்ல போய் V1 7 இருக்கணும், V2 9 இருக்கணும். அது ரொம்ப முக்கியம், மாத்திரக்கூடாது. 7,9 V1 7 V2 9 வச்சு பாக்குற டேபிள் வேல்யூ வேற, V1 9 V2 7 வச்சு பாக்குற டேபிள் வேல்யூ வேற. அதனால கரெக்டா V1 V2 கண்டுபிடிக்கணும். சோ அத போய் எடுத்துட்டு டேபிள் வேல்யூல போய் at 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ்ல பாத்தீங்கன்னா டேபிள் வேல்யூ இஸ் 3.29. டேபிள் வேல்யூ எஃப் டெஸ்ட்டுக்கும் அனுப்பிச்சிருக்கேன், பாத்துக்கோங்க. So நம்ம கண்டுபிடிச்ச calculate பண்ண value 1.09. It is less than this 3.29. So we accept H naught at 5% level of significance. Okay வா? இப்ப next last problem. இதோட இன்னைக்கு class complete பண்ணிக்குவோம். 2 random samples gives the following results. 2 random sample கொடுத்திருக்காங்கப்பா, அவங்களே 2 sample சொல்லிட்டாங்க. அப்ப இது வந்து சைஸ் வந்து less than 30 இருக்கு. ஸோ ஸ்மால் சாம்பிளா இருக்கு அப்படின்னு சொல்லியாச்சு. இது வரைக்கும் நமக்கு என்ன தெரியும்னா இட் பிலாங்ஸ் டு ஸ்மால் சாம்பிள் சைஸ் ப்ராப்ளம் அண்ட் 2 இருக்கனால இட் பிலாங்ஸ் டு வெதர் டி டெஸ்டா இருக்கலாம். கொஸ்டினை பொறுத்து அது டி டெஸ்டாவும் இருக்கலாம், இல்லைன்னா எஃப் டெஸ்டாவும் இருக்கலாம் அப்படின்ற டெசிஷனை நம்ம எடுத்துடணும். ஓகே, சாம்பிள் மீனும் கொடுத்துருக்காங்க, x1 பார் x2 பார் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் த டீவியேஷன் ஃப்ரம் த மீன். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சாம்பிளோட sum of the square of the deviation from mean னா அதுக்கு என்ன mathematical notation னா summation of x1 minus x1 bar the whole square னு அர்த்தம். நீங்க அதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். sum of the எதை வந்து நம்ம sum பண்றோம் அப்படின்னா summation எதை பண்றோம் அப்படின்னா square of the deviation from mean. அப்படின்னா இது sample 1ல இருந்து கிடைச்சது. அப்படின்னா deviation from mean னா x1 minus x1 bar னு அர்த்தம். அதோட ஸ்கொயரை சம் பண்றோம் அப்படின்னா x1 minus x1 bar the whole ஸ்கொயரை சம் பண்றோம். அதோட வேல்யூ தான் 90. கொஸ்டினுக்கு எப்படி கிவன் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம எடுத்து எழுதணும். சரியா, செகண்ட் அப்ப இது எப்படி டினோட் பண்ணணும் அப்படின்னா செகண்ட் சாம்பிளோட டீவியேஷன் ஃப்ரம் மீன்னா x2 minus x2 bar. அப்ப அதோட ஸ்கொயர் x2 minus x2 bar the whole ஸ்கொயரோட சம். சரியா,
ஓகே, இது ரெண்டு புதுசா கிவன் வேற மாதிரி இருக்கு. இது இந்த ப்ராப்ளம் மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. இந்த வேர்டிங்ஸும் அதை மேத்தமெட்டிக்கலா மாத்துறதுல டவுட் இருந்தா கேளுங்க. ஓகே, டெஸ்ட் வெதர் த சாம்பிள் குட் ஹாவ் கம் ஃப்ரம் த சேம் நார்மல் பாப்புலேஷன். இவ்வளவுதான் கொஸ்டின். இப்ப என்ன கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க அப்படின்னு டெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வெதர் தீஸ் டூ சாம்பிள்ஸ் கேம் ஃப்ரம் த சேம் நார்மல் பாப்புலேஷன் அப்படின்னா எப்ப வந்து சேம் நார்மல் பாப்புலேஷன்ல இருந்து வந்திருக்குன்றத நம்மளால உறுதிப்படுத்த முடியும் அப்படின்னா, ரெண்டு சாம்பிளோட மீனும் சேமா இருக்கான்னு டெஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி ரெண்டு சாம்பிளோட வேரியன்ஸும் சேம். ஏன்னா நார்மல்னாலே நம்ம பெராமீட்டர் என்னது நமக்கு மியூ சிக்மாவும் அதானே. மியூ சிக்மா தானே நார்மலோட பெராமீட்டர். அப்ப அந்த ரெண்டு சாம்பிளோட மீனும் சேமா இருக்கான்னு பார்க்கணும், ரெண்டு சாம்பிளோட வேரியன்ஸும் சேமா இருக்கான்னு பார்க்கணும். அப்படி சேமா இருந்துச்சுன்னா தீஸ் டூ சேம் சாம்பிள்ஸ் ஆர் கம் ஃப்ரம் த சேம் நார்மல் பாப்புலேஷன் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணிடலாம். கரெக்ட் தானே? அதான் அவங்க டெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன டெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, வெதர் தீஸ் டூ சாம்பிள்ஸ் கம் ஃப்ரம் த சேம் நார்மல் பாப்புலேஷன் டெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படின்னா we have to check whether these two sample ஓட மீன் வந்து சேமா இருக்கா and whether these two sample ஓட variances சேமா இருக்கான்னு டெஸ்ட் பண்ணணும். அப்படி டெஸ்ட் பண்ணிட்டோம்னா these two samples are came from the same normal population அர்த்தம். புரியலன்னா கேளுங்க. ஓகே, இப்ப நான் ரெண்டு மீனும் சேமா இருக்கான்னு டெஸ்ட் பண்றதுக்கு நான் கண்டிப்பா என்ன டெஸ்ட் யூஸ் பண்ணா டி டெஸ்ட் யூஸ் பண்ணணும். ரெண்டு வேரியன்ஸும் சேமா இருக்கான்றத டெஸ்ட் பண்றதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா எஃப் டெஸ்ட் யூஸ் பண்ணணும். இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் நான் ரெண்டு டெஸ்ட், இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ப்ராப்ளம். ஏன்னா நம்ம ஒரே ப்ராப்ளம்ல டி டெஸ்ட்டும் யூஸ் பண்றோம், எஃப் டெஸ்ட்டும் யூஸ் பண்றோம். ஏன் டி டெஸ்ட் யூஸ் பண்றோம்னா மீன்ஸ் ரெண்டும் சேமா இருக்கா, சிக்னிஃபிகன்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் மீன்ஸ் ரெண்டும் சேமா இருக்கான்னு டெஸ்ட் பண்ணணும்னா நான் டி டெஸ்ட் தான் யூஸ் பண்ணணும். வேரியன்ஸ் சேமா இருக்கான்னு டெஸ்ட் பண்ணணும்னா நான் எஃப் டெஸ்ட் யூஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து ஐ எம் கோயிங் டு டெஸ்ட் டி டெஸ்ட் அண்ட் ஃப்ரம் த செகண்ட் சப்டிவிஷன் ஐ எம் கோயிங் டு டெஸ்ட் எஃப் டெஸ்ட். சரியா? அப்படி ரெண்டுமே அக்செப்ட் பண்ற மாதிரி இருக்கணும். ரெண்டுமே அக்செப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃபைனல் டிசிஷன் இஸ் we can these two samples are came from the normal population, same normal population decision எடுத்துறலாம். சரியா? இப்ப ரெண்டு அச்னாட்டுமே நமக்கு அக்செப்ட்னு வரணும். இதுல ஏதாச்சும் ஒன்னு அக்செப்ட் வரல அப்படினாலே இந்த ரெண்டு சாம்பிளும் they does not belong to the same normal population decision எடுத்துறணும். சரியா? இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் டி டெஸ்ட் பண்றீங்கல்ல, அதுவே ரிஜெக்ட் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க செகண்ட் எஃப் டெஸ்ட் பண்ணவே தேவையில்லை. கரெக்ட் தானே? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பண்றீங்க, டி டெஸ்ட் பண்ணும்போது அது ரிஜெக்ட் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒன்னு ரிஜெக்ட் ஆயிருச்சு, ரெண்டுமே ஒரே மீனா இல்ல அப்படின்னாலுமே அது does not come from the same normal population தானே. அப்ப நீங்க எஃப் டெஸ்ட் பண்ண தேவையில்லை. சொல்றேன், கிவன் டேட்டாஸை பொறுத்து அது மாறும். இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே அக்செப்ட் ஆயிருக்கனால நீங்க ரெண்டுமே செஞ்சுதான் பார்க்கணும். நீங்க ஃபர்ஸ்ட் செய்யறது ஏதோ ஒண்ணு நீங்க ஃபர்ஸ்ட் செய்றீங்க, நான் எஃப்ஓடியோ ஏதோ ஒண்ணு ஃபர்ஸ்ட் செய்றீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க எது செய்றீங்களோ ஏதோ ஒண்ணு ரிஜெக்ட் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்க அடுத்து செய்யணும்ன்ற அவசியமே இல்லை. ஒன்னு ரிஜெக்ட் ஆனாலுமே தப்பு தானே, ரெண்டுமே கரெக்டா தானே இருக்கணும். மீனும் கரெக்டா இருக்கணும், வேரியன்ஸும் கரெக்டா இருந்தா தானே சேம் நார்மல் பாப்புலேஷன் வந்திருக்குன்னு அர்த்தம். சரியா? ரெண்டுமே அக்செப்ட்னு வந்தாதான் நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியும். நீங்க முதல்ல செய்யும் போதே ஏதோ ஒன்று ரிஜெக்ட் ஆயிருச்சுன்னா நீங்க ரெண்டாவது செய்ய தேவையில்லைன்னு சொல்றேன். சரியா? ஓகே, இப்ப நான் டி டெஸ்ட் பண்றேன். எதுக்குன்னா மீன் ரெண்டும் சேமா இருக்கான்னு டெஸ்ட் பண்றதுக்காண்டி. h0 வந்து μ1 ஈக்குவல் டு μ2, h1 வந்து μ1 நாட் ஈக்குவல் டு μ2. டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் எழுதியிருக்கேன். டி டெஸ்ட்ல வர எஸ் ஸ்கொயரோட ஃபார்முலா இது. அதுல வர s1 ஸ்கொயர் s2 ஸ்கொயர் எல்லாம் கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி இதான் அந்த கிவன் டேட்டா. இதான் வந்து டீவியேஷன் ஃப்ரம் த மீன், அதோட ஸ்கொயரை சம் பண்றது. அதான் சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் த டீவியேஷன் ஃப்ரம் த மீன். 2-3 தடவை சொல்லி பார்த்தா அந்த கரெக்டா அந்த மேத்தமெட்டிக்கலா கன்வெர்ட் பண்ணிடுவீங்க. சம் ஆஃப் த which means சம்மேஷன். எதை சம் பண்றோம்னா ஸ்கொயரை சம் பண்றோம். எதோட ஸ்கொயரை சம் பண்றோம் அப்படின்னா டீவியேஷன் ஃப்ரம் த மீன் ஆஃப் சாம்பிள் சைஸ் 1. டீவியேஷன் ஃப்ரம் த மீன் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா x1 மைனஸ் x1 பார். சாம்பிள் 1ன்றனால x1 மைனஸ் x1 பார். ஸோ அதோட வேல்யூ தான் அவங்க 19 கொடுத்துருக்காங்க. இதோட செகண்ட் சாம்பிளுக்கு அதே மாதிரி அதோட வேல்யூ 108 கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா டேரக்டா ஸ்மால் s1 ஸ்கொயர் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதோட ஃபார்முலா என்னன்னா ஸ்மால் s1 ஸ்கொயர் ஃபார்முலா என்னன்னா இது டிவைடட் பை n1 மைனஸ் 1. இப்படி கொடுத்துருந்தாங்க, கிவன் அவங்களுக்கு இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா ஸ்மால் s1 ஸ்கொயர் s2 ஸ்கொயர் வேல்யூ ஃபார்முலா இதுதான், ஞாபகம் வச்சுக்கோங்க. டிவைடட் பை n1 மைனஸ் 1, ஸ்மால் s2 ஸ்கொயர் வந்து அதை அப்படியே போட்டு டிவைடட் பை n2 மைனஸ் 1. இந்த மாதிரி கிவனா இருந்துச்சுன்னா ஸ்மால் s1 ஸ்கொயருக்கும் ஸ்மால் s2 ஸ்கொயருக்கும் இதுதான் ஃபார்முலா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்ல டேட்டாஸ்ல இருந்து கண்டுபிடிக்கிறீங்கன்னா நீங்க நார்மலா எப்படி கண்டுபிடிப்பீங்களோ அது மாதிரி கண்டுபிடிக்கிறேன். கிவனை பேஸ் பண்ணி தான் ப்ராப்ளம் ப்ரொசீட் பண்ணணும். அந்த கிவனை யூஸ் பண்ணாம பண்ண முடியும். ஏன்னா உங்களுக்கு வந்து டேட்டாஸ் டிஸ்கிரீட்டா கொடுக்கல, உங்களுக்கு அவங்களே சாம்பிள் மீனை டைரக்டா கொடுத்துட்டாங்க. அது என்னன்னு ஒவ்வொன்னா கொடுத்தாதான் நீங்க நான் அந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். s1 ஸ்கொயர் s2 ஸ்கொயர் அவங்களே சாம்பிள் மீன்லாம் என்னன்னு டைரக்டா கொடுத்துட்டாங்க. அப்படி கொடுக்கும்போது நம்ம கிவன் இப்படிதான் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் எங்க ஸ்மால் s1 ஸ்கொயரும் s2 ஸ்கொயரும் கண்டுபிடிக்க முடியும்.
ஸோ இது 10 இதுக்கு வந்து 9.818 கிடைச்சிருக்கு. ஸோ ஸ்மால் s1 ஸ்கொயர் ஸ்மால் s2 ஸ்கொயர் யூஸ் பண்ணி கேபிட்டல் s ஸ்கொயரோட ஃபார்முலா கண்டுபிடிச்சிருக்கோம். அதை யூஸ் பண்ணி s ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். அதை யூஸ் பண்ணி t ஓட வேல்யூ 0.707 கிடைச்சிருக்கு. இப்போ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து என்னன்னா n1 plus n2 minus 2 for t test significant difference between means. Formula answer என்னன்னா 20. So at 20 degrees of freedom at 0.05 level of significance from the t table value two tail test t table value படி பார்த்தா 2.086 கிடைச்சிருக்கு. நம்ம கண்டுபிடிச்சது 0.707 which is less than 2.086. So we accept h naught at 5% of அப்படின்னா என்ன அக்செப்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா அந்த ரெண்டு சாம்பிளுமே ஓட மீன் வந்து ஈக்குவல்ன்றத நம்ம எஸ் இட் இஸ் ட்ரூ அப்படின்றத டிசைட் பண்ணிருக்கோம். அக்செப்ட்னு ஆனால கண்டிப்பா நம்ம வேரியன்ஸையும் அடுத்து செக் பண்ணியே ஆகணும். இந்த இடத்துல ரிஜெக்ட்னு வந்துருந்துச்சுன்னா மீனே சேமா இல்ல அப்படின்னும் போது வேரியன்ஸ் சேமா இருந்தாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது. மீன் சேமா ரெண்டுமே சேமா இருந்தாதான் இட் கேம் ஃப்ரம் த சேம் நார்மல் பாப்புலேஷன். அக்செப்ட்ன்றனால நம்ம கண்டிப்பா எஃப் டெஸ்டும் பண்ணி வேரியன்ஸும் சேமா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தே ஆகணும். h நாட் வந்து சிக்மா 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு சிக்மா 2 ஸ்கொயர் f2 ஸ்கொயர் இப்பதானே பார்த்தோம். இது எடுத்துக்கணும். அதே ஸ்மால் s1 ஸ்கொயர் வேல்யூ ஸ்மால் s2 ஸ்கொயர் எடுத்து எழுதியிருக்காங்க. கேபிட்டல் F வந்து நம்ம கேபிட்டல் S1 ஸ்கொயர் கேபிட்டல் S1 ஸ்கொயர் என்னது